இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களோ? தேவனுடைய வல்லமையினால் நம்மை எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெறுகின்றோம். நிச்சயமாக இதுதான் உண்மையில்ல. ஆண்டவரை நீங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கின்றீர். அதை பெறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேனா? நான் கீழ்ப்படியும் பிள்ளையை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பான வழியில் போகக்கூடாது, நல்ல விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் சிந்தனையில் இதுதான் ஓடிட்டுருக்கு. இதுதான் எனக்கு என்னென்ன பண்ண புரியல, நான் என்ன பண்ண போகிறேனே புரியல. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஏன் ஆண்டவரே என் புத்தியில் இப்படிலாம் ஓடிட்டுருக்குன்னு தெரியலையே, எனக்கு அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி கேட்குறேங்க எத்தனை பேரில். நான் திருந்தி வாழணும்னு சொல்லி வெளியே வந்தாலும் சரி, எனக்கு அங்கே தான் போது பிரதர். நான் திருந்திட்டு வெளியே வந்துட்டேன். தப்பான பழக்கத்துலேருந்து வெளியே வந்தாலும் என்னோடய மைண்ட் அங்கே தான் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி குழம்பி போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. வேதத்தை வாசியுங்கள், பைபிள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது நமக்குள்ளார பல மாற்றங்களையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண செய்வார். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா என்னால் முடியாது அப்படின்ட்டு? முயற்சி பண்ணி பார்க்குறோம், அம்மாவா இல்லையா? எதுவுமே நமக்கு தெரியாது, வராது, எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எப்படி நான் பண்ண போகிறேன், வேறு யாராச்சும் குத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்ல. ஆனால் இப்போ யோசிப்போம்ல, அன்றைக்கி என்ன அந்த வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் அப்போ நான் விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க, தெரியும், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. புது புது விஷயத்தை வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா வெளில போகணும், கோயிலுக்கு போகணும், மனசு விட்டு நம்ம பேசிக்கின்ற அந்த தருணம் இருக்குல்லோ. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளில் என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே. ஸோ எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க, வெளிலலாம் கூப்பிட்டு போய் ஜாலியாக அவனுடைய காதலை வெளிப்படுத்தியிருப்பாங்க. நம்மளை நேசிக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எவ்வளோ காதல் வச்சுருக்கோம், எவ்வளோ நேசிக்கிறோம். நான் இருக்கேன் உனக்கு, நான் முழுமையான காதலை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் கொடுக்குறியா? கேள்விக்குறி மட்டும்தான் இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயத்து மேலே நம்ம காதலை அதிகமாக வைக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம காதலை வைக்கிறோமா, நேசிக்கிறோமா அவரை? யோசிச்சு பாருங்கள். உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. நம்மளால் எல்லாம் பண்ண முடியும்னா முடியுங்க. எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், முடியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுற நேரத்தில் தான் யாருக்கும் அந்த வாய்ப்பு போயிடுது. நம்ம ஏமாந்து நிற்கும் போது தான் அந்த வலியும் வேதனையும் அப்போ புரியுதுல்ல. அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்ல. இன்றைக்கி நம்ம நேசிக்கக்கூடிய வல்லவராக இருக்கின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் வாழ்க்கையை மாற்றப் போக்கின்றார். ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை இன்னும் அதிகமாய் தந்திரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்ப போக்கின்றார். வல்லமையினால் எல்லாவற்றையும் நமக்கு தந்திரல செய்ய போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அன்பை ஷேர் பண்ணுங்கள், காதலை வெளிப்படுத்துங்க. யார்கிட்ட? ஏசப்பா கிட்ட. முழு மனசோடு முழு ஆன்மாவோடு ஜபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். இன்றைய நாள் ஜபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜபிக்க போகிறோம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் அருள செய்கின்ற உம்முடைய தெய்வீக வல்லமைக்காக சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் உம்முடைய மகிமையில் நடக்கும்படி உம்மை அறிந்திருக்கின்ற அறிவினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க ராஜா. விசுவாசத்தை தொடங்கி இருக்கின்றவர்களுக்கு முடிக்கின்றவருமான நீர் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீர் என்று நம்புகிற ஆண்டவரே, நீர் துவங்கியவற்றை முடிப்பீர் என்பதை அறிந்து உம்முடைய பரிபூர்ண கிரியையின் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, அனுதினமும் கிறிஸ்துவின் சாயலாய் மகிமையின் மேல் மகிமையாய் எங்களை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏற்ற வேளையில் எல்லாம் தருவீர் என்று சொல்லியிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய உத்தமமாய் நடந்து உம்முடைய மகிமையை சமூகத்தில் தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகுதி இல்லாதவனாய்
நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததுக்கு, அர்த்தமில்லாததற்காய் நான் இருந்ததுக்காய் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன் இருந்தேன், எதுக்கு இருந்தேன், நான் தவறான பாதை நோக்கி போயிடுன்னு சொல்லி மனம் திருந்தி உம்முடைய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனமாற்ற செய்வீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய பரிசுத்தத்தை, அன்பையும் நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி எங்களை பலப்படுத்துங்க ராஜா. நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய விசேஷித்த ஆவி எங்கள் மேல் தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதல் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே. யாரும் இல்லாமல் தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. எங்களுக்கு யாருமே இல்லை, தனிமையில தான் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து அவங்க வாழ்க்கையை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. குடும்ப உறவுகள் ஒற்றுமையுடன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.